அட்டகாசமான சுவையில் சப்பாத்தி, ரைஸ், இட்லி, தோசை, பரோட்டான்னு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ் ராஜ்மா குருமா தாங்க பார்க்க போகிறோம். அவ்வளோ ருசியாக இருக்கும். இதை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. வீட்டில் எல்லோரும் கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. அடிக்கடி செய்ய போகிறீங்க. வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு வாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல 1/4 கிலோ அளவுக்கு சிகப்பு ராஜ்மா எடுத்து 3/4 லிட்டர் தண்ணியில் சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேங்க. 3.5 மணி நேரம் நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சை தண்ணியில் ஊற வைக்கிறதா இருந்தால் 6 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை குக்கரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ குக்கரை மூடி வச்சுடுங்க. ஒரு விசில் வந்தாலே போதுங்க. நீங்கள் சுடு தண்ணியில் ஊற வச்சாலும் சரி, பச்சை தண்ணியில் ஊற வச்சாலும் சரி, ஒரு விசில்லே நல்லா ராஜ்மா வெந்து வந்துடும். இப்போ ஸ்டீம் இறங்கின பிறகு பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ராஜ்மா நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை தண்ணியிலேருந்து தனியாக எடுத்துட வேண்டாங்க. தண்ணியோடு தான் நம்ம ரெசிப்பியில் சேர்க்க போகிறோம். தனியாக இருக்கட்டும். இப்போ கடாயில் ஒரு 3 டீஸ்பூன்லேருந்து 4 டீஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பட்டை சேர்த்துக்கோங்க, 4-5 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 2 பிரிஞ்சி இலையை இது போல் பிச்சு சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இது போல் நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. எந்த அளவுக்கு பொடியாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைனாக கட் பண்ணி சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக 2 பச்சை மிளகாவை இது போல் நீளமாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ராஜ்மாவில் ஏற்கனவே 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டோம். இது கிரேவிக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கடைசியாக நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா வேணும்னா. இந்த அளவுக்கு வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிதமான தீயில ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. அடுத்ததாக நல்ல பழுத்த தக்காளியாக 3 தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேங்க. நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சியும் சேர்த்துக்கலாம். இல்லைனா இது போல் பொடியாக நறுக்கிட்டும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கிரேவியோட கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு சரியாக கிடைக்கும். இப்போ தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அடுத்து 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மசாலாலாம் சேர்த்த பிறகு அடிப்பிடிக்கும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. 1 நிமிஷம் போல் இந்த மசாலாவை நல்லா மிதமான தீயில வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததாக குடமிளகாய் சேர்த்துருக்கேங்க. 1 குடமிளகாயை இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட இல்லைன்னா இதை நீங்கள் விட்டுடலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் கேரட் சேர்த்துக்கலாம், உருளைக்கிழங்கு, பீன்ஸ் இது போல் கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. பட்டாணி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இப்போ நல்லா இதை கலந்து விட்ட பிறகு மசாலா நல்லா வெந்து வரதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு இது மிதமான தீயில கொதி வரட்டும். இப்போ 2 நிமிஷம் கழித்து பாருங்கள், மசாலா நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இது லேசாக இதை கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வேக வச்சுருக்க ராஜ்மாவை அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாம். நம்ம ராஜ்மாவை 3/4 லிட்டர் தண்ணியில் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியே இதுக்கு போதுமானதுங்க. அந்த கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு சரியாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு 5 நிமிஷத்துக்கு நல்ல ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சிடலாம். இடையில் கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து பாருங்கள், நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு வந்திருக்கும். சரியான பதம் இது. இப்போ நம்ம லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இப்போ கடைசியாக நல்ல பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லியை தூவிக்கோங்க. அடுத்து கஸ்தூரி மேத்தி 1 ஸ்பூன் அளவுக்கு அதையும் சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மேத்தி சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ இது லேசாக கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க. அவ்வளோ அட்டகாசமான சுவையில் ஒரு ராஜ்மா கிரேவி. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ராஜ்மா இல்லாமல் காராமணி, கொண்டக்கடலைன்னு நீங்கள் இந்த ரெசிபியை செஞ்சு ட்ரை பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.